இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நாளில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்தோட சிறப்புகளை தான் பற்றி பார்க்க போகிறோம். 1/2/2026 தை மாதம் 18ஆம் தேதி அன்று பூச நட்சத்திரம் வருகிறது. இந்த பூச நட்சத்திரோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி. என்ன சார், பூச நட்சத்திரம் அன்று பழையது கூட பூனை உண்ணாது அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அன்றைக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னா, அந்த பூனை கூட பழசு உண்ணாது அப்படின்னா, உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். அனைவருமே அந்த பூச நட்சத்திரம் அன்று உண்ணா நோன்பு இருந்தால் அவ்வளவு சிறப்பானது ஆகும். அப்போ அந்த நாட்களில் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதனால் பல்வேறு நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அடைய முடியும். அந்த அளவுக்கு இந்த பூச நட்சத்திரம்னு சிறப்பு. அந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் இந்த வருடம் எப்படி வருது அப்படின்னா, அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்களிலே வருகிறது. அப்போ ஞாயிறு என்பது சனி பகவானுக்கு பகைப்பெறக்கூடிய நாள் அல்லவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சனி பகவான் அந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இருளில் இருக்கக்கூடிய நபர் ஒருத்தருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதால் அந்த நாள் மிகவும் சிறப்பான, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அந்த நாட்களில் தான் பார்த்திங்கன்னா வள்ளலார் ஜோதி மையம் உருவாகிறது. அன்று பார்த்திங்கன்னா ஜோதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணங்கள், உடலில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், செயல் 7 விதமான எண்ணங்களையும் உள்ளடக்கியது ஜோதி ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். அன்று தான் அந்த வள்ளலார் ஜோதி மயமானது உருவாக்கப்படுகிறது, உருவம் தெரிகிறது. அப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய, நாம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஜோதியானது ஒருமித்த ஒளிவுடன் நமக்கு உட்புகுந்து வரக்கூடியது. அதனால் அந்த தைப்பூசம் என்று அவ்வளோ சிறப்பான நாள் ஆகும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியதுனால அந்த இருளையும் நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய நாள். 12 மாதங்களிலே பார்த்திங்கன்னா எல்லா மாதங்களும் சித்திரா, பௌர்ணமி, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை அப்படின்னு தை, மாசி, பங்குனி இருந்தாலும் சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சிறப்பு உண்டு. சித்திரா பௌர்ணமிக்கு ஒரு மிக சிறப்பு உண்டு. இது மாதிரி தை பூசத்திற்கு உண்டு, மாசி மகத்திற்கு உண்டு, பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. அப்படி எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் இந்த தைப்பூசத்திற்கு என்று பல்வேறு சிறப்பு உண்டு. அப்படின்னா காரணம் என்ன, எல்லை கடந்து, மாநிலம் கடந்து, நாடு கடந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பூசம் இந்த பூசத்திற்கு மட்டுமே உண்டு. இந்த பூச நட்சத்திரம் என்று பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், மெரிசியஸ், இலங்கை போன்ற நாடுகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாட்களை தைப்பூசை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. அதுமாதிரி இந்த பூச நட்சத்திர நாள் அன்று தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் உமா மகேஸ்வரியும் ஆனந்த நடனம் ஆடி அங்கே பக்தர்களுக்கு காட்சி தந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய இங்கே மிக சிறப்பான ஒரு நாள் என்றுனா, திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் பெருமாள் அன்று தைப்பூசத்து அன்று தான் சமயபுரத்து அம்மனுக்கு சீர்வரிசைகள், அத்தனை சீர்வரிசை எதுவுமே இல்லை என்று சொல்லி சீர் வழங்குவார். மிகவும் சிறப்பான பிரபலமான நாள் ஆகும். இந்த 10 நாள் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுமாதிரி இங்கே குளித்தலை வட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பநாதர் என்ற வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஸ்தலம், இங்கே எந்த ஸ்தலம்லாம் வடக்கு நோக்கி இருக்கே அந்த ஸ்தலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தலமாக இருக்கும். அந்த வகையில் சப்த கன்னிமார்களுக்கு தைப்பூச நன்னாளில் தான் ஈசனர் காட்சி தந்தார். அதனால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுது. இப்படி சொல்ல, இன்றைக்கு நிலம் என்பது எல்லையற்றது, வானம் என்பது எல்லையற்றது, கடல் என்பது நீளம், இதெல்லாம் எல்லையற்றது. நம்ம ஆத்மா என்பது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த ஆத்மாபூர்வமான நாளில் தைப்பூசத்தன்று உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எண்ணங்களையும் சிதறல்களையும் சிதைப்படாமல் எம்பெருமான் முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இதில் ஒரு ஒளிமயமான ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுள்னு சொல்லுவோம். அவருக்கு பார்த்திங்கன்னா 6 விதமான இடங்களிலே அவர் காட்சி தருவார். மலைகளிலே காட்சி தருவார், நிலத்திலே காட்சி தருவார், கடலிலே காட்சி தருவார், ஆகாயத்திலே காட்சி தருவார் என்று சொன்னாலும் இந்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதல் என்பது மிக சிறப்பானது. அப்போ காவடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் தான் இந்த காவடி எடுத்தல் விஷயம். காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, மொட்டை, அதாவது நம்ம முகத்தை தலையில் இருக்கக்கூடிய முடியை எடுத்துடுறோம், அப்போ கேது ஒழிச்சிடுறோம். அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நான் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான முருகனை வழிபாடு பண்ணுவது ஒரு அருமையான நாள் அப்படின்னா அந்த தைப்பூசத்தான்றது தான். தைப்பூசத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும்னா கண்டிப்பாக அடையும். பூச நட்சத்திரம் ஒன்று வரக்கூடிய நன்னாளிலே நல்ல விஷயங்கள் அனைத்தும் செய்தால் சிறப்பாக உண்டானா கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துல மயிலும் முருகனுடைய வாகனம்னு சொல்லக்கூடிய மயிலும் பாம்பும் வேலும் அந்த இடத்துல கையில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேல் பூசத்து நட்சத்திரம் என்று சிறப்பானது உடையதாகும். அந்த மயிலுக்கும் அந்த பாம்புக்கும் பகை உண்டு. அந்த பகை இருந்தாலும் பாம்பானது அந்த மயிலை கொல்லாது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தன் காலடியில் மிதித்து வச்சுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவம், அகங்காரம் எல்லாத்தையும் தன்னை காலடியில் வைத்திருப்பதுன்றது அந்த மயிலுக்கு ஆணவத்தை அடக்கி அதிகாரத்தை அடக்கி பாம்பை தன் கால் அடியில் வச்சுருக்கோம். தன் கால் அடியில் தான் மயிலும் இருக்கும், வேலும் இருக்கும், முருகனும் தன் காலடியில் இருப்பார். வள்ளி தெய்வானது சமோதரமாக திருமணம் செய்து பிரச்சனைகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நாள் இந்த தைப்பூசமானது. இந்த தைப்பூச நாளில் நன்னாளிலே புதிய பதவிகள் ஏற்கிறது, சபை கூட்டம் நடத்துவது, சீமந்தம் நடத்துவது, பசுமாடு வாங்க, வாஸ்து சாந்தி செய்ய, விவாகம் திருமணம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, புது நகை வாங்க, அரியணை ஏற, யாத்திரை அதாவது கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறது, மந்திரம் கற்க, கல்வி கற்க, வெளிநாடு செல்வதற்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் இந்த நன்னாளிலே செய்வதன் மூலம் உங்களிலே அனைத்து விதமான சுபங்களும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம்.